எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இது வந்து ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் ஹாப்பி vlog-ஆ இருக்க போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஆடி கிருத்திகை vlog. ஹோப் நீங்கள் எல்லாருமே இந்த ஃபெஸ்டிவலை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே ரொம்ப பிஸியான ஒரு டேயாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ரெசிபீஸ், நிறைய ஒர்க் கூட இருக்கும் அன்றைக்கி. அதே மாதிரி இன்றைக்குமே நிறைய ஒர்க்கும் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற இந்த விளக்கு எல்லாமே வாஷ் பண்ணி அதுக்கு வந்து பொட்டு வைக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பூவும் வைக்கணும். ஸோ அது வந்து வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பொட்டு எல்லாமே வச்சு முடித்தேன். இந்த ஒர்க்கும் முடிஞ்சாச்சு. சைட் பை சைட் படைக்கிறதுக்காக டிஷ்ஷஸுமே ரெடி ஆகிட்டுருக்கு. வீட்டில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி ஹல்சூர் கோயில் தான் போக போகிறோம். இப்போ வந்து ரெசிபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து எல்லோ பம்ப்கின் வச்சு ஒரு கறி. செகண்ட் வந்து பொட்டேட்டோ, பிரிஞ்சால், அவரைக்காய் இதெல்லாமே போட்டு ஒரு பொரியல் மாதிரி. அதுக்கப்புறம் பால் பாயாசம். பால் பாயாசம் செய்யும்போது நல்லா தண்ணியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து ஆற அது வந்து கெட்டியாயிருச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோம்மேட் கர்ட் அண்ட் ரசம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து வடை மட்டும்தான் செய்யணும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய படையல் வந்து படைச்சிடலாம். அது என்னமோ தெரியல, இன்றைக்கி செஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாமே நார்மல் டேஸ்லேயும் செய்கிற டிஷ்ஷஸ் தான். ஆனால் இன்றைக்கி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது கொஞ்சம் கூட டேஸ்ட் செய்யாமல் தான் செய்வோம். ஆனால் அப்போ கூட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே நார்மல் டேஸ் செய்யும்போது ஏதாவது ஒன்று கூட குறைய இருக்க தான் செய்யும். அது ஏன் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயாவது இருந்திருக்கா அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
ஈவினிங் போல் நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம். இது வந்து ஹல்சூரில் இருக்கக்கூடிய முருகன் கோயில். அண்ட் இங்கே வந்து இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெம்பிள் விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்களும் பாருங்கள். இங்கே வந்து காவடி மட்டும் இல்லாமல் ஈவன் பால் குடம் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறனால இங்கே வந்து க்ரௌட் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால இன்றைக்கி வந்து இங்கே 2 கியூ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு, இன்னொன்று வந்து காவடி எடுக்கிறவங்களுக்கு. ரெண்டுமே க்ரௌடாக தான் இருக்கும். பட் சம்ஹவ் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி உள்ளே போயாச்சு. ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இயர் டெக்கரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து டெக்கரேஷனோட சேர்த்து வீரமணி சாரோட பக்தி சாங்ஸோட கான்சர்ட்டும் இருந்துச்சு. அந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே பார்த்துட்டு வெளியே வரும்போது நாங்கள் உள்ளே போகும்போது இல்லாத நிறைய விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா திருவிழா ஃபீல் இருந்துச்சு. ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பீப்புள் இந்த கோயிலுக்கு வந்து போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. டைம் ஆக ஆக இங்கே வந்து க்ரௌட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் காவடி எடுக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டும் இருந்தாங்க. க்ரௌட் வந்து கம்மி ஆகலை. அஃப்கோர்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னால நிறைய ஷாப்ஸ், நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.